கூலி டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், சத்யராஜ், நாகார்ஜுனா, அதுக்கடுத்து நம்ம சுதிஹாசன் அப்படின்னு சொல்லிட்டு சினிமா பட்டாளமே சேர்ந்து நடிக்க நம்ம ராக் ஸ்டார் அனிருத் மியூசிக்ல இப்போதைக்கு தியேட்டருக்கு வர காத்துக்கிட்டு இருக்க ஒரு தமிழ் ஆக்ஷன் பேன் இண்டியன் திரைப்படம். ஒரு ப்ராப்பரான பேன் இண்டியன் படம் அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். ஏன்னா ப்ராப்பரா ஒரு இண்டஸ்ட்ரியில இருந்தும் ஒரு ஆக்டரை கொண்டு வந்து அந்த படத்துல போட்டிருக்காங்க. கண்டிப்பா படம் சம்பவம் பண்ணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ரீசெண்டா படத்தோடைய ட்ரைலர் வெளிவந்துச்சு, நீங்க பார்த்துருப்பீங்க நம்புறேன். பர்சனலா எனக்கு அந்த ட்ரைலர் பெருசா எந்த ஒரு எதிர்பார்ப்பையும் கிரியேட் பண்ணல. என்னை பொறுத்த வரைக்கும் ஐப் ஏற்கனவே ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஐப்பை குறைக்கிற மாதிரி எதனா பிளான் பண்ணி இந்த ட்ரைலரை கொண்டு வந்திருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. இன்னுமா அந்த ட்ரைலர் நல்லா பண்ணியிருக்கலாம். நம்ம அனிருத் இன்னமும் பயங்கரமா பேக்ரவுண்ட் ஸ்கோர் போட்டிருக்கலாம். ஏதோ ஒன்று சிறு தட்டுது, அதில் மட்டும் எந்த ஒரு மாற்றமே இல்லை. சரி, இந்த படம் இப்போதைக்கு ஆகஸ்ட் 14 தேட்டருக்கு வரப்போகுது. படத்துடைய புக்கிங் எப்போ ஓப்பன் ஆகும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போதைக்கு நம்மளுக்கு வெளிவந்திருக்க தகவலை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் 9ஆம் தேதி இந்த படத்துடைய புக்கிங் ஸ்டார்ட் பண்றாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எப்பயும் போலதான் 9 மணிக்கு தான் இந்த படத்துடைய ஷோ ஸ்டார்ட் ஆக போகுது. அதுல எந்த ஒரு மாற்றம் இல்லை. தமிழ்நாட்டில் ரெட் செயின் மூலியமா இந்த படத்தை தேட்டருக்கு கொண்டு வராங்க. தெலுங்கானா, ஆந்திரால எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் இது வரைக்கும் வெளிவரல. கேரளால வெள்ளிக்கிழமை கன்ஃபார்ம் ஆக போகுது. ஏன்னா வெள்ளிக்கிழமை தான் இந்த படத்துடைய புக்கிங் கேரளால ஸ்டார்ட் பண்றாங்க. பெங்களூரை பொறுத்த வரைக்கும் 6 மணிக்கு அப்படின்ற மாதிரி ஏற்கனவே ஒரு பிளான் இருக்கு. ஆனா சன் பிக்சர்ஸ் ஓகே சொல்லுவாங்களா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறிதான். ஆனா ஓசிஸை பொறுத்த வரைக்கும் 6 மணிக்கு இந்த படத்துடைய ஷோ ஸ்டார்ட் ஆக போகுது. அதுல எந்த ஒரு மாற்றம் இல்லை. இப்போ தமிழை தவிர மற்ற மாநிலங்களில் என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். மோஸ்ட்லி 6 மணிக்கு போடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் நான் எதிர்பார்க்குறேன். நான் தெலுங்கானா தேட்டரில் கேட்ட வரைக்கும் நாங்கள் 4 மணிக்கே ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் எந்த ஒரு கன்ஃபர்மேஷனுமே வரல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். இதெல்லாம் மட்டும் இல்லாமல் நம்ம அனிருத் வேற லெவலில் இந்த படத்துக்காக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காராமா. சூப்பராக எல்லா பேக்ரவுண்ட் ஸ்கோரும் வந்துகிட்டு இருக்கு. படத்துல தாறுமாறான ஒர்க்லாம் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காப்புல. நான் எக்ஸைட்டிங்கா நம்ம ஆடியன்ஸோடைய ரெஸ்பான்ஸை பாக்குறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்குன்னா இந்த படத்தோடைய இன்டர்வல் பிளாக் தான். அந்த ஒரு சீனுக்காக தான் நான் ரொம்ப ஆடியன்ஸோடைய ரெஸ்பான்ஸை பாக்குறதுக்கு ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு நாங்க ரொம்பவே கஷ்டப்பட்டு பல விஷயங்களை யோசிச்சு தலைவருக்காகவே ஒரு விஷயத்த அந்த படத்துல வச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காப்புல. இன்டர்மிஷனை பொறுத்த வரைக்கும் முடிச்சிடலாமா அப்படின்றது தான். அதுல எந்த ஒரு மாற்றம் இல்லை. ஆனா அந்த முடிச்சிடலாமா முன்னாடி என்ன நடக்க போகுது அப்படின்றதான் ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ். அது நம்மளுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம்.